இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது ராகுல் காந்தி வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அவர் இழுத்து செல்லக்கூடிய அந்த சூழல் என்பது இருந்தது. குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்ததாக கூறி பிரதமர் மோடி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி ரொம்ப காட்டமாக தெரிவித்திருந்தார். டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி நேற்று பேரணி சென்ற மாணவர்கள் உள்ளிட்ட கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தினர். அவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை கொண்டெல்லாம் வீசி லத்தியால் தாக்கியதோடு நாடு முழுவதும் அது அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினத்தில் இளைஞர்களுடைய அந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து அவர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தங்களது போராட்டத்தை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக அங்கு போராட்ட களமே ஒரு கலவர பூமியாக மாறியிருந்தது. போலீசார் தடியடி நடத்தியதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஆதரவாக அவர் பேரணி நடத்தினார். காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் இளைஞர்களுடன் இணைந்து ராகுல் காந்தி பேரணி நடத்தினார். அப்பொழுது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நிறுத்தப்பட்டு முன்னோக்கி செல்ல முயன்ற ராகுல் காந்தி உட்பட அனைவரையுமே போலீசார் கைது செய்திருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அதேபோல மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக கருப்பு உடை அணிந்து எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி உட்பட அனைத்து எம்பிக்களுமே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் கருப்பு உடை அணிந்து எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக அந்த கோஷங்களை அவர்கள் எழுப்பி வரக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நீட் முறைகேடு தொடர்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியில் நேற்றைய தினத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி நடத்திய அந்த பேரணியில் போலீசார் தடியடி உள்ளிட்டவைகள்லாம் கைது முயற்சி எல்லாம் நடந்தது. வலுக்கட்டாயமாக ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். அப்பொழுது சிறு காயங்கள் கூட ஏற்பட்டதாக ராகுல் காந்திக்கு ஏற்பட்டதாக தெரிய காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதே நேரத்தில் ராகுல் காந்தி கைதை கண்டித்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் காங்கிரசார் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் கூட அந்த போராட்டம் தொடர்கிறது. அந்த வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மீது தொடுக்கப்பட்ட அந்த தடியடி விவகாரமாகட்டும், அவர் கைது செய்யப்பட்ட முறையாக இருக்கட்டும், அதே போல மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் காரணமாக பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவங்களை எல்லாம் கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும், மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்டவைகள் கோரிக்கையாக வைத்து தற்பொழுது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக கருப்பு உடை அணிந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் பதிவு செய்து வருகிறார்கள். அஸ்வினி.